பேய அழகா காமிச்சா அது மலையாள படம், பேய கில்மாவா காமிச்சா அது தமிழ் படம், பேய்க்கே கில்மா காமிச்சா அதுதான் நம்ம ராஜா சாப் தெலுங்கு படம். ஹீரோக்கு மூடி ஏத்துறதுனே 3 ஹீரோயின்ஸ் போட்டிருப்பாங்க போல. அந்த 3 ஹீரோயின்ஸ்க்கு ஹீரோ மட்டும் இல்ல, ஆடியன்ஸையும் சேர்த்து மூடி ஏத்துறது தான் வேலை. அப்ப நம்ம படத்துடைய ஹீரோ பிரபாஸ் இந்த படத்துல என்னடா பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ அவர் படத்துல நடிச்சிருக்காரா? படத்திலே பல சீன் டூப் வச்சு தாங்க எடுத்திருக்காங்க. மக்களே, ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் டிஎன்ஏ துளி கூட மேட்ச் ஆகாது. அப்படி சம்பந்தம் இல்லாம கழிஞ்சு வச்சிருக்காங்க. கல்ச்சால போறீங்க. இப்படி ஒரு குப்பை படத்தை எடுத்துட்டு டைரக்டர் என்ன தெரியுமா சொன்னா, మిమ్మల్ని ఎక్కడన్నా 1% డిస్సాటిస్ఫాక్షన్ చేసినా నా ఇంటి అడ్రస్ పెడతా రండి. இந்த படம் 1% நல்லா இல்லனா கூட நான் என் வீட்டு அட்ரஸ் தரேன், என் வீட்டாண்ட வாங்கடா அப்படின்னா. அது மட்டும் இல்ல, இந்த டைரக்டரோட கான்பிடன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரோட 10 மடங்கு அதிகமா இருக்கு. இந்த டைரக்டரோட கான்பிடன்ஸ்ல வெறும் 10% நம்மளுக்கு இருந்தா போதும். கடைசி காலத்துல படுத்துக்கிட்டே கூட காலத்தை ஓட்டிட முடியும். என்ன மாதிரி தியேட்டர்ல படம் பார்த்து பஞ்சரான ரசிகர்கள் சார்பாக நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நீங்க எங்களுக்கெல்லாம் காணிக்கை செலுத்துறதாக நினைச்சு லைக், ஹைப், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ண மறந்துடாதீங்க. இந்த அனாத பணம் கொடுத்த கடைசி காசு இது. ஒரு பேய் ஒரு படத்துல என்னென்னத்துக்கோ துரத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த படத்துல தான்டா இந்த பேய் 500 ரூபாய்க்காக ஒருத்தனை துரத்துதுரா. ஐயோ பணம். ஆனா என் வாழ்க்கையிலேயே இப்படிப்பட்ட ஒரு கஞ்ச பிஸ்னரி பேய நான் பார்த்ததில்லை. கேவலம் அந்த 500 ரூபாய் நோட்டை திருடி புட்டாங்கிறதுக்கு அந்த 500 ரூபாய் நோட்டு பறந்து ஒரு காட்டுக்குள்ள போய், அந்த காட்டுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள போய் என்கிட்ட இருந்து திருடின என்னோட சொத்து எல்லாத்தையும் அங்கவே. ஏண்டா பித்தளை மோதிரமும் 500 ரூபாய் நோட்டும் தான் உன் சொத்தாடா? ஏண்டா எங்க அப்பா ரேஷன் கடையில 2500 ரூபாய் கொடுக்குறாரா? நீ என்னடா 500 ரூபாய்க்கு ஒருத்தனை சேஸ் பண்ணிட்டு போற? வெக்கம் கெட்ட பயல. வச்சிட்டேன் சார். இந்த பயல பேய் கொன்றும் நினைச்சா இந்த பயல ஹோம் அரெஸ்ட் பண்ணிருது. எதுக்கு? இந்த பிச்சைக்கார நோட்டுக்கு. இதுக்கப்புறம் இந்த பையன் செகண்ட் ஹாஃப்ல தான் வருவான். போய் தொலைட்டு விடுங்க. அடுத்து நம்ம சிஜி பிரபாஸோட இன்ட்ரோ. சிஜிங்கிறத அவர் இனிஷியல்லாம் ஒண்ணு இல்லங்க. ஒரு படத்துல நீங்க சிஜி பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா படத்துல நடிக்கிற ஒருத்தனுக்கே சிஜி பண்ணி பார்த்திருக்கீங்களா? அதான் நம்ம சிஜி பிரபாஸ். இனிமே நீங்க ரெபல் ஸ்டார் இல்ல, சிஜி ஸ்டார். ஒரு பொறுக்கி பாய ஒருத்தன் நம்ம ஆனந்தி மேல இடிச்சிடறான். என்னடா சொல்ற? படத்துல 3 ஹீரோயின் வேற யாரே காமிச்ச, இது யாரா குறுக்க இப்ப புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் எனக்கும் தெரியல. ஏன்னா ஒரே ஒரு சீன் வந்து உரசுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட வேஸ்ட் பண்ணிருக்காங்க. பாவம், ஷூட்டிங் பார்க்க வந்த பொண்ணு போல அது. அதை பிடிச்ச உள்ள சொருவி என்னென்ன அட்டலியம் பண்ணி வச்சிருக்காங்கிறீங்க. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு கொடுக்குற மதிப்பு கூட அந்த அம்மா கொடுக்கல. பெண்கள்கிட்ட பூவை காட்டி பழகணும், புஜத்தை காட்டி இல்ல. சரி, இப்ப என்னப்பா அந்த புள்ளை இடிச்சவனை வந்து நம்ம ஹீரோ அடிப்பாப்புல, அதான ஓப்பனிங் சீன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் சம்பந்தமே இல்லாம எடுப்பாங்கன்னு சொன்னா, அப்படியே கட் பண்ணி சாங்குக்கு போயிடுறாங்க. பேன் இந்தியா நம்பர் 1 பேச்சுலருக்கு எதுக்கு சார் படத்துல 3 ஹீரோயின்? அடுத்து இந்த படத்துல வரக்கூடிய ஒரு பாட்டி கேரக்டரை காமிக்கிறானுங்க. இந்த பாட்டிமாக்கு எந்த அளவுக்கு மறதினா, 30 செகண்டுக்கு முன்னாடி என்ன பேசணுங்கிறத 31வது செகண்ட் கேட்டாலே மறந்துடுவாங்களாம். இப்ப கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தினாலே போதும். என்ன சத்தியம்? இப்படி கடுமையான ஞாபக மருதி இருந்தும் சுமார் 60-65 வருஷத்துக்கு முன்னாடி காணா போன இவருடைய புருஷனை மட்டும் மறக்க முடியலையா. அவரை மட்டும் உன்னால மறக்கவே முடியாது. அது மறந்துருச்சுன்னா அடுத்த சீன் என்ன எழுதுறதுன்னு டைரக்டரே மறந்துடுவாரே. அடுத்து என்ன, காணா போன கிழமை கிடைச்சிட்டான். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல காணா போன நம்ம தாத்தா இப்ப 4K அல்ட்ரா ஹெச்டி ரெசல்யூஷன் உள்ள போட்டோல கிடைச்சிருக்காரு. சொல்றது கேளு, தாத்தா கிடைச்சிட்டாரு. இப்ப அந்த கிழவனை தேடிதான் நம்ம ஹீரோ சார்மினார் போக போறாராம். அந்த டிராவல் அலவன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஏத்துக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோயின். பர்சன் மிஸ்ஸிங் கேஸ் அட்லீஸ்ட் 5 லட்சமாவது கொடுக்கணும்டா. ₹1-2 இல்ல, 5 லட்சம் ரூபாய் தருது அந்த பொண்ணு. இப்படி தங்கமான பொண்ணை யாராச்சும் ஏமாத்த மனசு வருமா? ஆனா அந்த கல்ச்சால போறவனுக்கு வரும். ஊருக்கு போய் இறங்கின அடுத்த செகண்டே கல்யாணமே பண்ணக்கூடாத ஒரு கன்னியாஸ்திரிய பார்த்து காதல்ல விழுந்துடுறான் இந்த கபோதி. நான் இங்க ஒரு டிஸ்க்ளைமர் சொல்ல ஆசைப்படுறேன். நான் என்னோட வீடியோல பேசக்கூடிய அனைத்து வசனங்களும் படத்துடைய கேரக்டர்ஸ் தானே தவிர தனி நம்பர்களை கிடையாது. அதை அந்த கிளவி மாதிரி மறந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கடிக்க வந்துடாதீங்க. தயவு செஞ்சு இந்த டைரக்டர்ஸ்க்குலாம் ஒரு ரெக்வஸ்டாவே சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் சைட் லவ் சீன் எல்லாம் விட்டு தொலைங்களேன்டா. நானும் பலகாலமா சினிமா பாக்குறேன். ஒரு பொண்ணை பாப்பாங்களாம் லவ் வந்துருமா, ஒரு பொண்ணை தடவுவாங்களாம் லவ் வந்துருமா. ஒரு சில படத்துல இன்னும்
அட்ரஸ் கேட்டதுக்கெல்லாம் லவ் வருதுங்க. இதெல்லாம் இளவு லவ்வாடா. இந்த இந்த பொண்ணு ஊருக்கே சிஸ்டருங்கிறது கூட தெரியாம கோளாறான சிஸ்டர் மாதிரி கொடுத்த டாஸ்கே மறந்துட்டு 5 லட்ச ரூபா எடுத்துட்டு அந்த பொண்ணு இருக்கிற சர்ச்சுக்கே கிளம்பிடுறான். அம்புட்டு காஜி போனவன் பொச்சியை சாத்திட்டு சும்மா இருக்காம She is suffering from severe heart problem. பக்கத்துல உட்காந்துருக்க ஒரு சின்ன பொண்ணுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணுமாமா. அதுக்காக ஒரு சிஸ்டரை பார்த்து இந்தாங்க 3 லட்ச ரூபாங்கிறான். இந்த 3 லட்சம் பாப்பா ஆபரேஷனுக்கு. அட பாவி டேய், உன் காசுல தான தர்மம் பண்ணுண்டா. அடுத்தவன் கடனா கொடுத்த காசெல்லாம் வச்சு தான தர்மம் பண்ணிட்டு இருக்க. பாவம்டா அந்த கிழவி. தாத்தாவை கண்டுபிடிக்க 5 லட்ச ரூபா உனக்கு தூக்கி கொடுத்தா இவன் 5 நிமிஷம் அரிப்படுத்ததுக்கு 3 லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்குறான். சரியான மூடு முட்டியா இருப்பான் போல. 25 வருஷம் 3 வேளை மறக்காம அந்த கிளவி உனக்கு சோறு போட்டதுக்கு ஒன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சைத்தான் கே பச்சா. Can you show me his pic? அடுத்த சீன் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஹீரோ ஹெல்ப் பண்ணா என்ன நடக்கும்? ஹீரோயினுக்கு லவ் வருங்க. இவன் உதவி பண்ண விஷயம் நம்ம சிஸ்டருக்கு தெரிஞ்சு நம்ம பிரதர் மேல காதோல் வந்துருச்சு. அதுல ஓடிடில ஒரு சீனை கட் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு போட்டோவை பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற ஜீசஸ் போட்டோவை பார்க்கும் பாருங்க. தியேட்டர்ல சிரிப்பலை தான். அது மட்டும் ஓடிடில ரிலீஸ் ஆயிருந்தது. பேன் இந்தியா நம்பர் 1 பேச்சுலர் இல்ல, பேன் இந்தியா நம்பர் 1 ஜோக்கர் நீங்க தாண்டா. ஊர்ல இருந்து கொண்டாந்த 5 லட்ச ரூபால 3 லட்ச ரூபா தூக்கி கொடுத்துட்டோமேங்கிற கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம அடுத்த நாள் கோட்டு சுட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு திருப்பியும் சர்ச்சுக்கு அந்த பொண்ணை சைட் அடிக்க போயிடுறான். 5 நிமிஷம் அல்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டு 5,000 ரூபாய்க்கு வாடகைக்கு கோட்டெல்லாம் தச்சு போட்டு வந்திருக்கியாடா. உன்னை என்னன்றா திட்டுறது நானு. ஆனா பாருங்க மக்களே, சர்ச்சிலேயே உட்காந்து ரொமான்ஸ் பண்றாங்க. அப்படியே டூயட் சாங்க்கும் போயிடுறாங்க. இதெல்லாம் சினிமால ரெகுலர் பேட்டர்னு. சர்ச்சில் ரொமான்ஸ் பண்ணுவாங்க, கோவில்ல ரொமான்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஊர் பொண்ணு தெரியாம கோவில்ல ரீல்ஸ் எடுத்துருச்சாங்க. அது ஏதோ பெரிய கொலக்குத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தஞ்சை பெரிய கோவிலில் 3 இளம் பெண்கள் சினிமா பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் வெளியிட்டது பக்தர்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. அப்ப காலங்காலமா பொண்ணுங்களை கிண்டல் பண்ற மாதிரி கோவில்ல சீன் எடுக்கிறது, ரொமான்ஸ் பண்றது, பொண்ணுங்களை சைட் அடிக்கிற மாதிரி சீன் எடுக்கிறது, எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்து புள்ளையார் சொல்லி போட்டதே இந்த சினிமா தான். இந்த நியூஸ் சேனல் தான் ஏதோ டிஆர்பிக்காக மக்கு மாதிரி வளரிட்டு இருக்காருன்னா, நம்ம ஆளுங்க திடீர்னு கோமாளாந்து ஏஞ்ச ஜாம்பிஸ் மாதிரி ஐயோ அம்மம்மா அம்மம்மான்னு கதறிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் என்ன கோமாளி படம் ஜெயம் ரவி மாதிரி கோமாளா இருந்தீங்களாடா? Excuse me, sir. நம்ம ஹீரோவோட தாத்தா கிழட்டு பைய ஒரு ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டுற கியூல நிக்கிறாப்ல. அதே நாள்ல அதே டேட்டுக்கு ஆபரேஷனுக்கு 3 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்த நம்ம ஹீரோயின் எவ்வளவோ ஜென்டில்மேன்ஸ் மண்டையில மசுர் இல்லனாலும் அழகழகா நிக்கிறாங்க கியூல. ஆனா இந்த பைத்தியக்காரி, நான் லவ் பண்ணாலும் ஒரு காஜு பேனை தான் லவ் பண்ணுவேன், காசை கொடுத்தாலும் ஒரு திருட்டு கம்யூனிட்டி கிட்ட தான் காசை கொடுப்பேன் அப்படின்னு இந்த கிழட்டு பைய தாத்தா கிட்ட பணத்தை கொடுத்துடுறான். அந்த பணத்தை இப்படி கொடுங்க, நான் கட்டுறேன். எப்படி பாத்துக்கிடுங்க. இது சிஸ்டரா இல்ல கோளாறான சிஸ்டமான்னு தெரியல. கோப்புரானே படத்துல வர கேரக்டர்லாம் மண்ட கோளாறு திவாகர் மாதிரி தான் இருக்கு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஃபுல் மூடுல இருக்கிற நம்ம ஹீரோக்கு 3வது முட்டாள் ஹீரோயின் வந்து மாட்டுது. அதாவது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, உன் தாத்தா என் தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணாரு, அதனால என் தாத்தா உன் தாத்தா கிட்ட 1 கோடி ரூபாய் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி பெட்டி நிறைய பணத்தை கொண்டாந்து கொடுக்குது. இந்தியன் ஹீரோயின்ஸ்னானே முட்டாள் தான் போல. 1 கோடி ரூபாய் பணத்தை கேஷா கொண்டாந்து அவனச்சு பெட்டியில தருவானா? ஏன் ஒரு செக்கை கொண்டாந்து தரது, அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றது, இதெல்லாம் பண்ண மாட்டாளுங்க. அடுத்து வர சீனுக்கு மட்டும் லீடு கொடுப்பாளுங்க. அப்புறம் என்ன, அந்த பணத்தை ஒருத்த தூக்கிட்டு ஓடிடுறான். நல்லா எடுத்திருக்கீங்கடா ஸ்கிரீன் பிளே. ஆனா இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க மக்களே, நம்ம ஹீரோக்கு துளி கூட டவுட் வராது. ஏமா நீ முன்ன பின்ன பார்த்தது இல்ல, என்னை எப்படிமா உனக்கு தெரியும் கூட ஹீரோ கேட்க மாட்டான். அவன் ஏன் கேட்க போறான்? இவன் நினப்பு ஃபுல்லா எவ எப்ப நம்மள்ட்ட வந்து மாட்டுவா, நம்ம எப்ப பாயலான்னு இருக்கான். அது எப்படி அந்த 5G சிக்னல் அவன் மண்டையில ஏறும்? வெறும் 1G தான். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சிஜி பிரபாஸ்க்கு சிஜி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. 12 மாடிக்கு மேல இருந்து தூக்கி போட்ட பணத்தை பிடிக்க நம்ம ஹீரோ பாஞ்சி போறாப்ல. இந்த மாதிரி சீன் எல்லாம் மனசாட்சியே இல்லாம மானங்கெட்டத்தனமா வைக்கிறீங்க பாரு. பணத்தை அடிச்சிட்டு போன பொறுக்கிங்க. அவனுங்களும் ஸ்பைடர்மேனுக்கு பிறந்தவங்களா இருப்பாங்க போல. என்னம்மா தாவுறாங்க? ஒழுங்கா 9ஆம் தேதி சொன்ன மாதிரி ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணிருந்தீங்கன்னா எளவு அந்த படத்தை பார்க்க போயிருப்பேன்டா. 180 ரூபா டிக்கெட் பிளஸ் 20 ரூபா பார்க்கிங் சார்ஜ், 20 ரூபா தலைவலி மாத்திரை 2. லைஃப்ல 3 மணி நேரம் வேஸ்டடா. இந்த படத்தை நான் தியேட்டர்ல பார்த்து மண்டை சுடை மண்டையில மூலமே வந்துருச்சு. இந்த பாருங்க, தெரியுது பாருங்க. சரி பரவாயில்ல, அந்த 1 கோடி ரூபா கேஷ ஒத்த கையில தூக்கிட்டு போனான் பாரு, அவனை மட்டும் ஒரு சீன்ல காமிங்கடா.
தொண்டைய கடந்து உதடு வழியா வந்தா. நம்ம ஹீரோ மூணாவது ஹீரோயின்ட்ட மூடு வந்து வலிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டாவது ஹீரோயினான நித்யா அகர்வால் ஹார்ட் பிரேக் ஆகி பிரேக்கப் பண்ணிடுறாங்க. எஸ், நான் நன்னாகிறது தான் நல்லது. ஆனா உலகத்திலே மாப்பிள ஒரு பொண்ணு நன்னாகலான்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிராக்டிக்ஸ்க்கு போவோம். ஆனா இந்த லூசு மட்டும் தான்டா பிராக்டிக்ஸ் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நன்னா ஆகலாமா வேணாமான்னு யோசிக்குது. இப்படி ஒரு மண்ட கோளாறு பிடிச்ச பொண்ணு நான் என் உலகத்துல பார்த்தது இல்லடா. நீங்க ஒரு புத்திசாலி இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சே பார்க்கல. எனக்கு சரக்கு ஊத்துன தேவன்டா. நைட்டு 3 மணிக்கு ஃபுல் போதையில சரக்கு போட்டுட்டு இருக்கும் போது நம்ம மூணாவது ஹீரோயின் மூடு எத்த வந்துருது. என்னடா மூணாவது ஹீரோயின் சொல்லிட்டு ரெண்டாவது ஹீரோயினை காமிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் கண்ணுக்கு மூணாவது ஹீரோயின் போதையில ரெண்டாவது ஹீரோயின் மாதிரி தெரியுதான். ரெண்டாவது ஹீரோயினோட பண்றதா நினைச்சு மூணாவது ஹீரோனோட எல்லாம் பண்ணிடுறான். ஏண்டா பணம் எடுக்கிற நீங்க முட்டாளா இல்ல படம் பாக்குற நாங்க முட்டாளடா? கண்டிப்பா நாங்க தான் முட்டாளு. இருந்தாலும் சரக்கு அடிக்கிறவங்க தப்பு பண்ணுவாங்க, ஓகே ஒத்துக்கிறேன். ஆனா யார தப்பு பண்றாங்கன்னு கூட தெரியாமலையாடா தப்பு பண்ணுவாங்க. ஏண்டா மலுமுட்டிஸ். ஆனா இது ரொம்ப புதுசா இருக்குடா. என்ன பண்றேன்னு தெரியுதா? இதுல ஒரு ட்விஸ்ட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம மூணாவது ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோக்கு மூடேத்த மட்டும் வரல, ஏமாத்த வந்தாங்களாமா. ஏமாத்த சொன்னது இந்த மூதேவியோட தாத்தாவாம். இதெல்லாம் ஒரு ட்விஸ்டாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட்டு நடந்த சம்பவத்தால நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வந்துருச்சாமா. அது வந்து ஐ லவ் ஹிம் தாத்தா. இன்னொரு டைலாக் சொல்றா பாருங்க, மனசே உற்றுச்சுங்க. அவர் ரொம்ப நல்லவருங்கிறா. அவர் ரொம்ப நல்லவர், அவரை கஷ்டப்படுத்த கூடாது. அது எப்படி? பார்த்த 10 நிமிஷத்துல பாஞ்சிட்டான். அவன் எப்படி உனக்கு நல்லவனாவான்? நாங்களே எவ்வளவு கன்ல இருக்கிறேன் தெரியுமா? அடுத்து ஒண்ணு சொல்றாங்க பாத்துக்கிடுங்க. நம்ம பாட்டியோட ஆளு, அதாவது நம்ம ஹீரோவோட தாத்தா கனவுல வந்து தாத்தா கனவுல வந்து ஏதோ சொன்னாருன்னு போனை கூட மறந்துட்டு ஹைதராபாத் வந்துட்டாங்க. எப்படி வித்தவுட்ல வந்துருச்சா? காசு எடுக்க மறக்கல, துணிமணியை எடுத்து வைக்க மறக்கல, போனை மட்டும் மறந்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அடுத்து ஒரு கிளாமர் சீன் ஒன்று வைக்கணும்ல, அதுக்கு ஒரு லீடு. அதான் நம்ம மூணாவது கவர்ச்சி ஹீரோயின். அது ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம பாட்டியை கடத்த முயற்சி செய்றவங்கள தன்னோட கவர்ச்சி ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்கள காட்டுன்னு காட்டிட்டு இருக்கு, ஆடியன்ஸ்க்கும் சேர்த்து. துணிவான்னு யாரும் எதிர்பார்க்கல. நம்ம ஹீரோவுடைய தாத்தா பிளாஷ்பேக்கு போறாங்க, எப்படி சாத்தானா உருமாறினாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கு. அதுல சில சிஜி சீன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க, மனசே கேட்கல. 450 கோடியா, 450 கோடி செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. யானைய பாருங்க. இந்த கர்மத்தை யானைன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? ஏண்டா 450 கோடி செலவு பண்ணி சிஜின்னு தெரியற மாதிரி எடுத்து வச்சீங்கன்னா அப்புறம் பாக்குறவன் சிரிக்காம என்னடா பண்ணுவான்? என் ஃப்ரெண்டு 450 ரூபாய்க்கு நல்லா பண்ணுவான்டா. இந்த சீனால யானைக்கு போட்டு காமிச்சா கூட சிரிச்சு 1/4 மணி நேரத்தை செத்து போயிடும். என்னடா நம்மளை இப்படி மானபகப்படுத்தி வச்சிருக்காங்களே, நான் சும்மா தானே இருக்கேன், என்னையாச்சும் கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு. இப்படி ஒரு பொம்மை படமாடா. சே. மூணாவது ஹீரோயினோட தாத்தா சொன்ன பிளாஷ்பேக்கை வச்சு நம்ம மூதேவி ஹீரோவோட தாத்தாவை கண்டுபிடிக்க ஏதோ ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியோட மூலையில இருக்கக்கூடிய ஒரு அரண்மனைக்கு போயிடுறாங்க தன்னோட தாத்தாவை தேடி. அங்க ஏதோ வீடு இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது மக்களே, ஒருத்தனோட தாத்தாவை கண்டுபிடிக்க ஒரு ஊரே ஹெல்ப் பண்றது இந்த படத்துல தான் நடக்கும். இவன் தாத்தாவை கண்டுபிடிக்க இவன் போறான், ஓகே. மூணாவது ஹீரோயினும் மூடேத்த கூடவே போகுது. 10வதுக்கு 2-3 கோமாளிகளும் சேர்ந்து போறாங்க. கேட்டா ஒருத்தன் மாமாவான், ஒருத்தன் ஃப்ரெண்டா. லவ் டுடே பாய்ஸ். இதுக்கு மட்டும் இல்ல, இன்னும் 2 மூதேவிங்க செகண்ட் ஹாஃப்ல வரும் பாருங்க. நான் தான் இருக்கேன்ல. அந்த அரண்மனைக்குள்ள போன பிறகு அங்க இருக்கிற நகநட்டெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஆசை வந்துடுது. அப்பதான் ஒருத்தன் ஒடியாடுறான். வேற யாரு? ஓப்பனிங் சைட்ல ஒருத்தன் ஹோம்வொர்க் பண்ணாங்கல்ல, அவன் தான். அவன் வந்து உங்க தாத்தா சாதாரண ஆள் இல்ல, அவனுக்கு நிறைய மந்திரம் தந்திரம்லாம் தெரியும். இப்படி ஒருத்தன் ஒரு டைலாக் பேசணுங்கிறதுக்காக ஒருத்தன் உயிரோட விட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இவன் இப்படி அந்த கிழட்டு பயலுக்கு கண்ணா பின்னால பில்டப் கொடுக்க தாத்தா இப்ப ஆவியா 3Dல வராப்ல. டேஞ்சரஸ் பாம். நம்ம தாத்தா தான் மாந்திரிகத்துல 3 டிகிரி முடிச்சவராச்சு. இவனுங்க தப்பிச்சு ஓடலான்னு முயற்சி பண்றாங்க. வாசப்படைய தாண்டா மெட்ரோ ட்ரெயின்லாம் வருது. சரி, வீட்டுக்கு கொல்ல பக்கத்தாச்சு ஏறி குதிச்சு தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா அங்க நம்ம தாத்தா ஒரே சமாதியா கட்டி வச்சிருக்காப்ல. நல்லாதான் கட்டி வச்சிருக்கான். வீட்டுக்குள்ள மெட்ரோ ஸ்டேஷனு, கொல்ல பக்கத்து சமாதி, அப்படியே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கையும் கட்டி விட்டு இருந்தான்னா இவனும் அந்த 3 ஹீரோயினும் அங்கேயே குடும்பம் நடத்தி குழந்தை பெத்து நல்ல உல்லாச வாழ்க்கையா வாழ்ந்திருப்பாங்க. என்ன நான் சொல்றது, அது ஒண்ணுதான் குறைச்ச. இப்ப கொஞ்ச நேரம் நம்மள பயமுடுத்தினாங்களா? பயமுடுத்தல, டைரக்டரோட ஆறுதலுக்காக சொல்றேன். அடுத்து நம்மள இப்ப உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. அப்படியா? பார்த்தா தெரியலையே. இவனுங்க பேய் படம் எடுக்க வந்தாங்களா இல்ல பிட்டு படம் எடுக்க வந்தாங்கன்னு தெரியலங்க. மக்களே, நீங்க எல்லாரும் சந்தானம் நடிச்ச தில்லுக்கு துட்டு படம் பார்த்திருப்பீங்க. அதோடைய ஹை பட்ஜெட் வெர்ஷன் தான் இது.
இந்த வீட்டுக்குள்ள வர மட்டும்தான் முடியும், வெளியில போக முடியாது. தியேட்டர்ல படம் பார்த்த ஆடியன்ஸ் மாதிரி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2வது ஹீரோயினை உள்ள விடுறாங்க. எதுக்கு? ஆட்டத்தான், சாரி இது ஆடத்தான். ஆட்டைய போட்டாருல்ல 3 லட்சத்தை, வரமாட்டேன்னு நினைச்சீங்களா 2 பேரும்? மக்களே, இந்த படத்தோட ஹீரோ எவ்வளவு கேவலமானவன் பாத்துக்கிட்டு 3வது ஹீரோயினோட 3/4 மணி நேரம் ரொமான்ஸ் பண்ணது பத்தாம 2வது ஹீரோயினையும் கரெக்ட் பண்ண சுத்திட்டு இருக்கான். உன்னை விட அதிகமா லவ் பண்ணது நான் தானே. என்னது? நாங்களும் ஆரம்பத்துல இருந்து உங்களோட தான் டிராவல் பண்றோம். இது எப்ப நடந்துச்சு? மக்களே, நல்ல வேலை இவன் நன்ன ஆகல. ஆயிருந்தானா எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்திருப்பா. கர்த்தரே, ஃப்ரெண்டுன்னு நீ என்ன நினைச்ச? எப்பவும் நான் உன்னை லவ்வரா தான் நினைச்சேன். இது என்ன இளவு? நிஜத்துலதான் சில பசங்க மூடு வந்து 3 பொண்ணு பின்னாடி திருவாங்க பாத்திருக்கேன். ஆனா சினிமாலாம் பாருங்க, ஹீரோ எம்புட்டு பொறுக்கியா இருந்தாலும் சரி, படத்துல உள்ள 300 பொண்ணுகளும் மூடா ஹீரோ பின்னாடி தான் தெரியுங்க. கொடுமடா. நாம இப்படி சேர்ந்து இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு கன்றாவியான கதை பார்த்துக்கிட்டு. ஒரு பொண்ணு கூட இருப்பானா, இன்னொரு பொண்ணை பாப்பானா, இன்னொரு பொண்ணை வச்சுப்பானா. பெட்ல கூடவே படுத்தான்னு சொல்லியும் பைத்தியக்காரி மாதிரி கேக்குற. யாரா அந்த டைரக்டர் 3 பொண்ணுங்களையும் பொருள் காட்சி மாதிரி சுத்தி காமிச்சிட்டு இருக்கான்? தலைய வெட்டி கேணில வீசிட்டானுங்கண்ணா. மக்களே, இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் துளி கூட சம்மதம் இருக்காது. ஒரு 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரவுடி மாதிரி வேஷம் போட்டு குட்டி ஆறாக்கே. மக்களே, இப்ப இவங்க யாருன்னா இவனுங்களோட ஆளுங்களை நம்ம தாத்தா மர்கையா பண்ணிட்டாராமா. அதனால இவங்கள ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்காங்களாம். ஆனா இப்போ என்னடானா, இந்த 3 மூதேவிங்களை காப்பாத்த தாத்தா நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள வந்து எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றாப்ல. ஒரு பேயே இறங்கி வந்து இந்த 3 மூதேவிங்களை காப்பாத்துதுன்னா அப்புறம் எந்த அளவுக்கு மூளை திருப்பாங்க இந்த பேய்க்கே. இம்புட்டு நேரம் நீங்க பார்த்தது என்ன பெரிய விஷயம்? இதுக்கப்புறம் நம்ம ஆளு முதலையோட சண்டை போட்டுட்டு இருக்காப்ல. அடே பேயில போமா. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா. மக்களை தயவு செஞ்சு படம் பார்த்தவங்க அந்த டேரக்டர் மேல கொலை முயற்சி வழக்கு போடுங்க. படம் நல்லானா என்ன வந்து கேளுங்கன்னு தியேட்டருக்கு எல்லா ஆடியன்ஸும் வர வச்சுட்டு கொலை பண்ண பார்த்திருக்கான். என்ன மாதிரி சீன்றா அதெல்லாம்? இது முதலையா? அது யானையா? இது படமா? கொடுமடா கொடுமை. அதுலயே அந்த முதல்ல மூஞ்ச பாருங்க. முதல்ல சிஜில இருக்கா இல்ல பிரபாஸ் சிஜில இருக்காரானே தெரிய மாட்டேங்குது. சிஜிக்கே சிஜியாடா? போய் தொலைங்கிறோம். மக்களே, இந்த படத்தை பத்தி சொல்ல ஒரு மண்ணும் இல்ல. கிளைமேக்ஸ்ல நான் உங்களை பயமுறுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லி காட் ஆஃப் வார் கேம்ல வர சீனெல்லாம் சுட்டு எடுத்திருக்காங்க. பத்தாவதுக்கு ஹாரி பாட்டரோட மியூசிக்கும் உருவி இருக்காங்க. இந்த படத்துடைய கேரக்டர்ஸ்க்கும் இந்த படத்துடைய கதைக்கும் இவ்வளவு ஏன் இந்த படத்துடைய சீனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அதே மாதிரி நீங்களும் இப்படி ஒரு படம் பார்த்தோம், இப்படி ஒரு வீடியோ ஒருத்தன் போட்டாங்கிறதையும் மறந்துடுங்க, மகிழ்ச்சியா இருக்கலாம். மொத்தத்துல இந்த ராஜா சாப் தில்லுக்கு துட்டோட அப்கிரேட் வெர்ஷன். சந்தானம் நடிக்க வேண்டிய படத்தை நம்ம சிஜி ஸ்டாரை வச்சு செஞ்சுட்டானுங்க.